அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பாஸ் பேப்பர் கேள்வி பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஏற்கனவே 2019, 20, 21, 22 பாஸ் பேப்பர் கேள்வி பார்த்துட்டோம். நம்ம இன்றைக்கு பார்க்கும்போது 2023 பாஸ் பேப்பர் கேள்வி. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு வந்து ஸ்ட்ரக்சர் கேள்வி பார்த்துட்டோம். இப்போ பார்க்கும்போது 2023ஆம் ஆண்டு வந்த 8வது எஸ்ஐ கேள்வி ஆர்கானிக் கேள்வி வந்திருக்காரு. 8வது எஸ்ஐ கேள்வியில் ஆர்கானிக் கேள்வி வந்திருக்காரு. இந்த 8வது எஸ்ஐ கேள்வி பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லிருக்கேன்னு சொன்னா ஒரு ஒழுங்கொன்று தந்திருக்கான், ஒரு தாக்க ஒழுங்கு முறைன்னு தந்திருக்கான். இதில் எஃப் உருவாக்குறான். என்ன செய்யறானா எஃப் உருவாக்குறான். சரிதானே? எஃப் உருவாக்குறான். இந்த எஃப்ன்றது யாரு? இந்த எஃப்ன்றது இவர் தான். இவர் தான் இந்த எஃப்ன்றது. இந்த எஃப் உருவாக்குறான். என்ன இந்த எஃப் உருவாக்குறானா? இதுல இருந்து ஏபிசிடி ஆகிய சேர்வைகளோட கட்டமைப்பையும் 1 தொடக்கம் 5 வரையான தாக்கத்துக்கான சோதனை பொருளையும் வந்துட்டு தந்திருக்கிற பட்டியல் வந்து எடுக்க சொல்லியிருக்கான். ஓகே, பட்டியலை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா C2H5OH இருக்காரு, ட்ரை இதர் இருக்குது, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இருக்காரு, மெக்னீசியம் இருக்குது, PBr3 இருக்குது, சரி இந்த H2SO4 இருக்குது, ஐதான் H2SO4 இருக்குது. ஓகே, சரி. இதுல பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன்னா, இதுல பாரு CH3 twice CH3 twice CHCOOH இருக்குது. இதுல இருந்து இவரை உருவாக்கட்டான். இதுல பாத்தீங்கன்னா CH3 2 CH இருக்குது. திரும்ப இதுலயும் பாத்தீங்கன்னா CH3 2 CH இருக்குது, CH3 2 CH இருக்காரு. CH3 2 CH இருக்குது. இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிச்சா ஏற்கனவே இந்த தாக்கங்கள் பார்த்திருக்கேன். சரிதானே? இப்படி ஒரு தாக்கம் வந்தீங்கன்னா அதாவது என்னன்னு சொல்லிச்சேன்னா R1C+O இதோட இதோட என்னன்னு சொல்லிச்சேன்னா ஒரு R3MgX சரிதானே? இது தாக்கி நிற்கின்றா. இதுக்கு நீ என்ன செய்யணும்? ஒரு H+நீரும் போட வேண்டி வரும். இது தாக்கினோன்னு என்ன விளைவு கிடைக்கும்? இதுல இருந்து விளைவு கிடைக்கிற விளைவு R1COH, இதுல வந்துட்டு R3யும் இதுல வந்துட்டு R3யும் சரிதானே? இந்த விளைவு கிடைக்கும். இதே மாதிரி தான் இவர் இருக்காரு. இந்த R3 மாதிரி யார் இருக்காரு? CA3CHCH2 இருக்குது. CA3CHCH2 இருக்குது சரிதானே? இந்த R3 மாதிரி இவர் இருக்காரு சரிதானே? இதே மாதிரி இருக்காரு. அப்ப நீ என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டிய வரும்னு சொல்லிச்சுன்னா இவரை கொஞ்சம் போட வேண்டியது. அதாவது இங்கால ஒரு RC+O அதை இந்த வடிவத்தில் ஒருத்தரையும், அடுத்தது R3MgX அதாவது CH3CHCH2MgX ஒரு அடையும் நீ உருவாக்க வேண்டி வரும். உருவாக்கி எடுத்து என்ன செய்யணும்? போட வேண்டி வரும். சரி, ரெண்டையும் தாக்க வேண்டி வரும். ரெண்டுக்கும் என்ன செய்யணும்? தாக்க விட்டு அதுக்கப்புறம் நீ என்ன செய்யலாம்? OMgR உருவாகும். அதுக்கு நீ திரும்ப H+ நீர் போட வேண்டி வரும். சரிதானே? OMgR உருவாகும். அதுக்கு H+ நீர் போட வேண்டி வரும். இதே மாதிரி என்ன செய்து இங்க இருக்குது. அதாவது ஒருத்தரை உருவாக்கி இங்க போட்டிருக்கான். ஒருத்தர் உருவாக்கி அவருடைய 2 பேரை உருவாக்குறான். அதாவது C ஒருத்தரையும் D ஒருத்தரையும் உருவாக்குறான். அது ரெண்டையும் தாக்க விடுறான். தாக்க விட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சேன்னா ஒரு விலை உருவாகுது. அதுக்கு என்ன செய்யும்? H+ நீர் போட்ட உடனே என்ன செய்யும்? இந்த விளைவு உருவாகும். H+ நீர் போட்ட உடனே என்ன செய்யும்? இந்த விளைவு உருவாகும். இதுல வந்து உனக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா இந்த 5வது இடத்துல அதாவது 5வது தாக்கத்துல உனக்கு என்ன வரலாம்? உனக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா H+ நீர் வரலாம்னு சொல்லலாம். 5வது தாக்கத்துல உனக்கு என்ன வரலாம்? H+ நீர் வரலாம்னு சொல்லி உனக்கு சொல்லலாம். ஆகவே இதை நடப்பது அந்த 5வது இடத்துல H+ நீர் வரலாம்னு சொல்லலாம். அப்ப இங்க என்ன இருக்க போகுது? இந்த இடத்துல அந்த NGR வரப்போகுது. அதாவது CH3 twice CH, இதுல கார்பன் இங்க வந்துகிட்டு CH2 CH3 twice, இதுலயும் வந்துட்டு CH2 CH3 twice, இதுல பாத்தீங்கன்னா OMgBr PBr3 தானே இருக்குது. PBr3 இருக்குது. அப்ப என்ன? OMgBr போடு. OMgBr சரிதானே? இப்ப இவரை உருவாக்கி எடுக்கணும். இது உனக்கு என்ன சொல்லலாம்னா இவரை உருவாக்கி எடுத்துக்கணும். சரி சரிதானே? அதாவது இப்ப CH3CH2 MgBr உருவாக்கி எடுக்கணும். அதோட உனக்கு என்ன செய்யணும் சொன்னா ஒரு R1C+O மாதிரி இப்படி ஒருத்தரை உருவாக்கி எடுக்கணும். இவரை உருவாக்கி எடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒருத்தர் இருக்காரு. இங்க இவர் இருக்கிற மாதிரி அதான CH3 twice CH3 வார மாதிரி ஒருத்தர் இருக்காரு. சரி, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிச்சேன்னா எசுத்தரை உருவாக்கி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்காரு. எசுத்தரை உருவாக்கி எடுக்கலாம். இதுல பார்த்தேன்னு சொல்லி உனக்கு என்ன தந்திருக்கான்? ஒரு அல்கோஹால் தந்திருக்கான். என்ன அல்கோஹால் பார்த்தேன்னு சொன்னா ஒரு என்ன தந்திருக்கான்? எதனால் தந்திருக்கான் சரிதானே? எதனால் தந்திருக்கான். நீ உனக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிச்சேன்னா என்ன செய்யலாம்டா? இந்த எதனால் இருக்கிறது தானே எதனால். இந்த எதனால போட்டேன்னு சொல்லிச்சேன்னா உனக்கு இந்த எதனால இந்த இடத்துல போறேன்னு வச்சுக்கோவேன்.
எதனால் போட்டேனோ அதாவது C2H5 C2H5OH CH3CH2OH செறிந்த H2SO முன்னிலையில் என்ன செறிந்த H2SO செறிந்த H2SO முன்னிலையில் போட்டேன் செறிந்த H2SO தந்திரிக்கானே செறிந்த H2SO தந்திரிக்கான் செறிந்த H2SO முன்னிலையில் போட்டேன்னா உனக்கு என்ன விளைவு கிடைக்க போதோ உனக்கு கிடைக்கிற விளைவு என்ன கிடைக்க போதோ CH3 twice CH C double bond O இங்கால O CH2 CH3 விளைவு கிடைக்கும் சரி இந்த விளைவு உனக்கு கிடைக்குமா இல்லையா கிடைக்கும் அதாவது என்ன செய்யும் C2H5O என்ன செய்யும் இதுல வந்து இணைஞ்சு போட்டு இதுல OH இதுல H நீரா வந்துட்டு வெளியேறும் நீராட்டப்படும் இதான் கிடைக்க போகுது இதுக்கு உனக்கு என்ன செய்யலன்னா இவரை இந்த தானே R1 C double bond O R2 அதாவது எசுத்திரன் உருவாக்கிட்டோம் இதுக்கு நீ என்ன செய்யணும் ஒரு R3NGX கொண்டு போடணும் அந்த R3NGX தான் யாருன்னு கண்டுபிடிச்சோம் இந்த இவர் சரிதானே இந்த R3NGX யாருன்னு கண்டுபிடிச்சா அதாவது CH3 twice CH2 MgBr இதான கண்டுபிடிச்சோம் இவர் தான் என்ன அந்த RMGX கண்டுபிடிச்சிட்டோம் இதான் சரி இவரை உருவாக்கணும் அதாவது இதான் C இந்த C-ய உருவாக்கி எடுக்கணும் இந்த C-ய உருவாக்கி எடுக்கணும் சரிதானே அதாவது C என்ன C வந்துட்டு எடுத்து என்ன செஞ்சேன்னா CH3 twice CH2 MgBr இவரை உருவாக்குறது பார்த்தேன்னு சரிஜன்னா நீ என்ன செய்யணும் என்ன செய்வாய் CH3 twice CH2 Br இருக்கு தானே இதுக்கு என்ன செய்வாய்ன்னு சொல்லுங்க இதுக்கு என்ன செய்வாய் மெக்னீசியம் ட்ரை ஈதர் போடுவாய் மெக்னீசியம் ட்ரை ஈதர் போடுறேன் இவர ஒரு மணி இப்ப இவரை உருவாக்குறது பார்த்தேன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன இருக்குது CH2Br வரட்டும் அதாவது இங்க வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஏண்ட இடத்துல CH3 twice CH2OH இவரை உருவாக்கிட்டேன்னு இதை உருவாக்கல தானே இவரை உருவாக்கலாம் என்ன எப்படி நீ இதுக்கு PBr3 போட்டேன்னு தானே இவருக்கு PBr3 போட்டேன்னு சரி PBr3 போட்டேன்னு சரி வருவார் இப்ப இவரை உருவாக்குறதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யலாம் உனக்கோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டா சரி இவரை உருவாக்குறதுக்கு என்ன செய்யலாம் உனக்கோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் தந்திருக்கான் இங்க என்ன செய்வாங்க இந்த ஒன்று இருக்கிற இடத்துல இந்த ஒன்று இடத்துல என்ன போடலாம் உனக்கோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் சரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் என்ன உலர் ஈதர் முன்னிலையில் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டு அதாவது என்ன போய் H பிளஸ் நீரும் போடுவேன் சரிதானே லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போடுவேன் உலர் ஈதர் முன்னிலையில் அதோட என்ன H பிளஸ் நீரும் போட்டோன்னு செய்து விளைவுகள் வந்துட்டு அதுல பார்த்துட்டு சொன்னா இது வந்துட்டு முதலாவது ஆக்கம் இது வந்துட்டு ரெண்டாவது ஆக்கம் இது வந்துட்டு மூணாவது ஆக்கம் இது நாலாவது ஆக்கம் இது அஞ்சாவது ஆக்கம் என்ன இது அஞ்சாவது ஆக்கம் தந்திருக்கான் சரி தானே அஞ்சாவது ஆக்கம் தந்திருக்கான் இவர் வந்துட்டு என்ன இவர் வந்துட்டு சியா இவர் வந்துட்டு சி என்ன இவர் வந்துட்டு சி அதுல இவர் வந்துட்டு ஏ இது வந்துட்டு பி இது சி இது வந்துட்டு டிஆ இது வந்துட்டு டி இது இ இங்கால எஃப் இதான இதுல விளைவுகள் இவங்களோட விளைவுகள் சரிதானே விளைவுகளை கண்டுட்டோம் சரி சரிதான பிள்ளைகள் இதான இதுல என்ன சொல்லி கண்டுச்சுன்னா ABCDE சேர்வைகள கட்டமைப்புகளையும் அதாவது 1 2 3 4 5 படிமுறைகள் இருக்கிற சோதனை பொருட்களையும் தரச்சொல்லிக்கான் கொடுத்தீங்கன்னா சரி 45 மார்க்ஸுக்கு வந்திருக்காரு பிள்ளைகள் இந்த கேள்வி 45 மார்க்ஸுக்கு வந்திருக்காரு சிறியோரு கேள்வி உண்டு சிறியோரு மாட்டிட்டு உண்டு ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்காரு 45 மார்க்ஸுக்கு வந்திருக்குது உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு ஒரு மெசேஜ் போடுங்க உங்களோட டவுட் கிளியர் பண்ணுவோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு இணைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி பி பாட்டை பாருங்க பி பாட் என்ன சொல்லிருக்கான்னு சொல்லிச்சேன்னா பி பாட் பாருங்க
தொடங்கும் என தொடங்கும் சேர்வையாக தொடங்கும் சேர்வையாக C2H2 மாத்திரம் பயன்படுத்தி தொடங்கும் சேர்வையாக C2H2 மாத்திரம் பயன்படுத்தி நான்குக்கு மேற்படாத படிமுறையை பயன்படுத்தி சேர்வை G தயாரிக்கப்படும் விதத்தை காட்டலாம். சேர்வை G தயாரிக்க விதத்தை காட்டிருக்கான். சரி பாரு, C2H2 மட்டும் பயன்படுத்தலாம், வேற எதுவும் இல்லை. C2H2 மட்டும் பயன்படுத்தலாம். சரி, அவன் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இங்க பாருங்க, C2H2 மட்டும் பயன்படுத்த சொல்லிருக்கான். C2H2 மட்டும் பயன்படுத்திட்டான். இவரை பயன்படுத்தி யாரை உருவாக்கட்டாம்? 4 படிமுறைக்கு குறைய பயன்படுத்த, அதாவது 4 படிமுறைக்கு மேற்படாத மாதிரி CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் CH இவரை உருவாக்கட்டாம். இவரை தானே உருவாக்கட்டான், இவரை உருவாக்க சொல்றான். சரிதானே? இந்த சேர்வை ஜியை உருவாக்க சொல்லிக்கான். சரிதானே? இன்னொரு கேள்வி சரிதானே? சரி, இங்க பாரு, எதுவுமே தரல. சரிதானே? அவன் சோதனை பொருட்கள் எதுவுமே தரல. ஆனாலும் என்ன, இது மாதிரி எத்தனையோ கேள்வி படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. சின்னொரு கேள்வி உண்டு. இங்க பாரு, இவரை 2 பேரை என்ன செய்யறான்? இது ஒரு அமில ஹைட்ரஜன் டிக்கர், ஒரு அமில ஹைட்ரஜன் டிக்கரு. இதுல 2 மடங்கு காப்பம் கொண்டு வரணும், இதுல 2 மடங்கு காப்பம் கொண்டு வரணும். அப்ப 2 பேரை உருவாக்கி என்ன 2 பேரை சேர்த்து விட்டீங்கன்னா சரி, என்ன 2 பேரை இது மாதிரி என்ன 2 பேர், அதாவது 2 கார்பன் 2 பேரை சேர்த்து விட்டீங்கன்னா 4 கார்பன் வரும். இது ஈஸியான ஒன்று தான். இங்க பாருங்க, சின்னொரு கேள்வி உண்டு. இங்க பாரு, இதுக்கு சரிதானே? சின்னொரு கேள்வி உண்டு. இங்க பாரு, இங்க பாரு, இவங்க 2 பேருக்கும் இந்த 2 கார்பனுக்கு இடையில என்ன ஒற்றை பிணைப்பு, அதாவது சிக்மா பிணைப்பு மட்டும் தான் இருக்குது, பை பிணைப்பு போல் இல்ல. இவங்களுக்கு இடையில பை பிணைப்பு போல் இருக்குது. அப்ப அதை அப்படி வச்சிருப்போம். ஒருத்தர் பை பிணைப்பு அப்படியே வச்சிருப்போம், மற்றவர் என்ன சரி பை பிணைப்போல உடைப்போம். முதல்ல என்ன செய்யறேன்னு சொன்னா, நான் ஒரு பை பிணைப்பு உடைக்கிறேன், ஒரு பை பிணைப்பு உடைக்கிறதுக்கு என்ன செய்யறேன்னா, H2 பலேடியம் பேரியம் சல்பேட் கியூலோனின். சரிதானே? H2 பலேடியம் பேரியம் சல்பேட்டோட கியூனோலின் போடுறேன். சார் H2 பலேடியம் பேரியம் சல்பேட்டோட கியூனோலின் போடுறேன். H2 பலேடியம் பேரியம் சல்பேட்டோட கியூனோலின் போட்டேன்னு சொல்லிச்சேன்னா உனக்கு என்ன விளைவு கிடைக்கும்? பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா H2C டபுள் போண்ட் CH2 இந்த விளைவு கிடைக்கும். சரிதானே? H2 பலேடியம் பேரியம் சல்பேட்டோட கியூனோலின் போட்டேன்னு சொன்னா நமக்கு என்ன செய்யும்? இந்த விளைவு கிடைக்கும். நான் இவருக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா, இவருக்கு திரும்ப நான் SBR போறேன். இவருக்கு என்ன செய்யறேன்னா SBR போறேன். இவருக்கு நான் SBR போட்டேன்னு சொன்னேன். SBR போட்டேன் உனக்கு என்ன விளைவு கிடைக்க போதோ? CH3 CH2 BR கிடைக்கும். CH3 CH2 BR கிடைக்கும். சரிதானே? அதே மாதிரி அடுத்தது என்ன செய்யறேன் நான், இவருக்கு சோடியம், அதாவது சோடியம் போறேன் அல்லது என்ன NaNH2 போடலாம். சோடியம் போறேன் அல்லது என்ன சார் போடலாம், உனக்கு NaNH2 போடலாம். சரிதானே? சோடியம் போடலாம் அல்லது NaNH2 போடலாம். நான் என்ன செய்யறேன்னா சோடியம் போறேன். இவருக்கு என்ன செய்யறேன்? சோடியம் போட்ட உனக்கு என்ன விளைவு கிடைக்க போகுது? சோடியம் போட்டேன்னு சொல்லிச்சேன்னா HC ட்ரிபிள் பாண்ட் C மைனஸ் Na பிளஸ் கிடைக்கும். C மைனஸ் Na பிளஸ் கிடைக்க போகுது. சரிதானே? இப்ப என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, இவங்க 2 பேரையும் சேர்த்துறோம். சேர்க்கணும், வேற எதுவும் இல்லை. இவங்க 2 பேரும் சேர்த்து இந்த விளைவை உருவாக்குறேன். இந்த விளைவை உருவாக்குறேன், வேற எதுவும் இல்லை. பாரு, இவங்க 2 பேரையும் சேர்த்து விட்டீங்கன்னா இந்த என்ன செய்யும்? விளைவு உருவாகும். இந்த 2 விளைவும் உருவாகும். படிகள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா 1 2 3 4 படி. 4 படி தான், வேற எதுவும் இல்லை. 4 படி. 4 படிக்கு மேற்படாத மாதிரி என்ன இந்த விளைவை உருவாக்க 4 படிக்கு மேற்படாத மாதிரி விளைவு ஒன்று உருவாக்கியிருக்கும். சின்னொரு கேள்வி ஒன்று, பெரிய கஷ்டமான கேள்வி ஒன்று இல்லை. அடுத்த சேர்வை G மிகையான Cl2 உடன் தாக்க முறையை செய்யப்படும் போது உண்டாகும் சேர்வை H கட்டமைப்பு கேட்டிருக்கேன். சரி, சேர்வை G யார்? சேர்வை G இவர் தான் சேர்வை G. இதுக்கு மிகையான குளோரின் போட்டு என்ன செய்யும்? இந்த பைப்பிணைப்புகள் உடஞ்சி என்ன செய்யும்டா, இந்த பைப்பிணைப்புகள் உடஞ்சி குளோரின் உருவாகும். அதாவது குளோரின் இந்த பைப்பிணைப்புகள் உடஞ்சி குளோரின் சேரும். அதாவது CH3 CH2 C இதுல ஒரு குளோரின்
இங்க ஒரு குளோரின், இங்கால சி, இதுல ஒரு குளோரின், இதுலயும் வந்துட்டு ஒரு குளோரின், இது ஒரு ஹைட்ரஜன் விளைவா கிடைக்கும். இதான் கிடைக்கிற விளைவு. இதான் என்ன கிடைக்கிற விளைவுகள் இருக்கும். சரிதானே? அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்றான்னு சொல்லிச்சுன்னா, சி பார்ட் பாருங்க. இது பி பார்ட். பி பார்ட் இவ்வளவுதான். சின்ன கேள்வி, சின்ன கேள்வி 2 கேள்வி போட்டோம் பி பார்ட். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. சி பார்ட். சி பார்ட் என்ன சொல்லுதுன்னா, செறிந்த எச்சனோத்தில் செறிந்த H2SO4 உடன் பென்சீனின் தாக்கத்துக்கான விளைபொருளையும் பொறிமுறையும் எழுத சொல்லிருக்கான். செறிந்த எச்சனோத்தில் செறிந்த H2SO முன்னிலை, செறிந்த எச்சனோத்தில் செறிந்த H2SO முன்னிலையில பென்சினோட தாக்கம். சரிதானே? செறிந்த எச்சனோத்தில் செறிந்த H2SO பென்சினோட தாக்கம், அதாவது என்ன, NO2 பிளஸ் சேர்ற தாக்கம். NO2 பிளஸ் சேர்ற தாக்கத்தையும் தாக்கத்துல விளைவையும் அதுல பொறிமுறையும் கேட்டிருக்கான். தாக்கத்துல விளைவையும் அதுல பொறிமுறையும் கேட்டிருக்கான். சரிதானே? பாருங்க. சரி, தாக்கத்துல விளைவையும் பொறிமுறையும் கேட்டிருக்கான். சரி, இங்க பாரு. பென்சினுக்கு சரிதானே, பென்சினுக்கு செறிந்த HNO3, செறிந்த HNO3, செறிந்த HNO3, செறிந்த HNO3, செறிந்த H2SO4, செறிந்த H2SO4 போட்டேன்னு சொன்னா உனக்கு என்ன செய்யும்? NO2 சேரும். என்ன செய்வார? NO2 சேருவார். NO2 சேருவார். வேற எதுவும் இல்லை, NO2 சேரும். இதுதான் இதுக்கான விளைவு. இதுதான் இதுக்கான விளைவு. இதுக்குற பொறிமுறை கேட்டுக்கான். இதுல பொறிமுறை கேட்டுக்கான். இதுக்குரிய பொறிமுறை கொடுக்கணும். சரி, பொறிமுறை கொடுக்க அப்புறம் பாருங்க. சின்னொரு விஷயம் ஒண்ணுதான், வேற எதுவும் இல்லை. சரி, இன்னொரு விஷயம் ஒண்ணுதான், சின்னொரு விஷயம் ஒண்ணுதான். சரி, இதுக்கு என்ன பொறிமுறை கொடுக்க போறோம்? இங்க பாரு, வேற எதுவும் இல்லை. சரி, இங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன நடக்கும்? HNO3யும் சரிதானே, HNO3யும் H2SO4யும் சரி, HNO3 H2SO4 செய்யணும். முதல்ல தாக்கம் அடைஞ்சு என்ன செய்யும் சொல்லி சொன்னா, முதல்ல தாக்கம் அடைஞ்சு HOH இங்கால NO2 சக HSO4 மைனஸ் HSO4 மைனஸ் சரி, இதை உருவாக்கும். இவரை உருவாக்குவார். இந்த விளைவை, இந்த இடைநிலையை உருவாக்கும். இந்த இடைநிலையை உருவாக்கும். இந்த இடைநிலையை உருவாக்கின இந்த இடைநிலையில என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த இருக்கிற பிணைப்பு என்ன செய்யும் சொன்னா உடைஞ்சி இந்த ஒட்சன் கிட்ட வரும். இந்த பிணைப்பு உடையும். இந்த பிணைப்பு உடைஞ்சு ஒட்சன் கிட்ட வந்த உடனே இதுல இருந்து உனக்கு என்ன விளைவு கிடைக்கும் சொல்லி சொன்னா, இதுல இருந்து உனக்கு விளைவு கிடைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னா, NO2 பிளஸ் NO2 பிளஸ் சக H2O சக HSO4 மைனஸ் விளைவா கிடைக்கும். HSO4 மைனஸ் விளைவா கிடைக்கும். சரிதானே? இதான் கிடைக்கிற விளைவுகள். இதுல இருக்கிற இந்த NO2 பிளஸ் இருக்காது தானே, இந்த NO2 பிளஸ் இருக்காது தானே, இந்த NO2 பிளஸ் தான் என்ன செய்யும்னா இங்க தாக்க வருவார். இந்த NO2 பிளஸ் என்ன செய்வார்னா பென்சின் வளையத்துல இந்த NO2 பிளஸ், இந்த NO2 பிளஸ் என்ன செய்யும்னா பென்சின் வளையத்தை எடுத்து என்ன செய்யுன்னா மூணு மூணு பை பிணைப்புகள் இருக்கும். இதுல என்ன நடக்குன்னு சொல்லிச்சுன்னா, இதுல என்ன செய்வார்னா இந்த NO2 பிளஸ் இருக்காது தானே, இந்த NO2 பிளஸ் இருக்காது தானே, இந்த NO2 பிளஸ் இந்த பென்சின் வளையத்துல ஒரு பை பிணைப்பு என்ன செய்யும்னா கவர்ந்த உடனே என்ன செய்யும்டா பைப்பிணைப்பு கொண்டு கவரும். இந்த பைப்பிணைப்பு கவர்ந்த உடனே என்ன செய்யும்? இதுல ஒரு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பிணைப்பு, ஹைட்ரஜன் இப்போ இணைஞ்சிருப்பா இல்லையா? ஒரு கார்பன்ல ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்கும். சரிதானே? இங்க பாரு, இதுல வந்துகிட்டு ஒரு ஹைட்ரஜனும் இதுல வந்துகிட்டு என்ன NO2 வந்து இதுல ஒரு நேரேற்றம் ஒன்று வரும். சரி, நேரேற்றம் ஒன்று உருவாயிருக்கும். பைப்பிணைப்பு ஒன்று உடைஞ்ச உடனே என்ன செய்யும்? அங்க நேரேற்றம் ஒன்று உருவாயிருக்கும். இந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொல்லிட்டோம்னா, இந்த HSO4 மைனஸ் இருக்காரா, இந்த HSO4 மைனஸ் இருக்காரு தானே, இந்த HSO4 மைனஸ், இந்த HSO4 மைனஸ் என்ன செய்வாருன்னு சொல்லிட்டேன்னா, இந்த HSO4 மைனஸ் என்ன செய்வாருன்னா இந்த இருக்கிற ஹைட்ரஜனை கவருவார். ஹைட்ரஜனுக்கு நோக்கி வர என்ன நடக்கும்? இந்த பிணைப்பு உடைஞ்சி பென்சினுக்குள்ள போகும். பிணைப்பு உடைஞ்சு பென்சினுக்குள்ள போக என்ன விளைவு கிடைக்கும்? இங்கால ஏற்கனவே இருந்த மாதிரி பென்சின் வளையமும் சக பென்சின் வளையத்துல NO2 தானே, NO2வும் சக H2SO4வும் விளைவா கிடைக்கும். H2SO4வும் விளைவா கிடைக்கும். இதான என்ன இந்த தாக்கத்துக்குரிய பொறிமுறை. இதான இந்த தாக்கத்துக்குரிய பொறிமுறை தானே. இதான என்ன இந்த தாக்கத்துக்குரிய பொறிமுறை தானே. சிப்பாட்டில் கேட்டிருந்தானே. சரி, சின்னொரு தாக்கம் உண்டு, சின்னொரு இது உண்டு, சின்னொரு விஷயம் 25 மார்க்ஸ் கேட்டீங்க. சின்ன விஷயங்கள்
அடுத்தது பாரு டிபார்ட் என்ன சொல்லிங்கன்னா பின்வரும் மாற்றல்கள் ஒவ்வொன்றையும் மூன்றுக்கு மேற்படாத படிமுறைகள் நிறைவேற்றும் விதத்தை கேட்டுக்கான். மூன்றுக்கு மேற்படாத படிமுறைகளை நிறைவேற்ற சொல்லிக்கான். சரிதானே? மூன்றுக்கு மேற்படாத படிமுறைகள் என்ன செய்யலாம்? நிறைவேற்றட்டாம். என்ன சொல்லிக்கான்னு சொல்லிச்சுன்னா பென்சின் இல்லை, பென்சின் வளையத்து பென்சினுக்குள்ள என்ன செய்யணும், ஒரு CH3 CH2 ஒன்று இணைஞ்சிருக்காரு. அடுத்தது வந்துட்டு என்ன, மெட்டாவில் குளோரின் இருக்குது, மெட்டாவில் குளோரின் இருக்குது. சின்ன ஒரு விஷயம் உண்டு, மெட்டாவலி ஆட்டி ஒன்று இணைச்சி மெட்டாவலி ஒன்று எடுத்தோம்னா சரி, மெட்டாவலி ஆட்டி ஒன்று கொண்டு வந்தோம்னா சரி. சரி, மெட்டாவலி ஆட்டி ஒன்று கொண்டு வந்தோம்னா என்ன செஞ்சுருவாரு, குளோரின் வந்துக்கிட்டு மெட்டாவில் இணைஞ்சிருவாரு. சரி, என்ன சொல்றான்னு சொல்லிட்டு அவன் சரி, பென்சின் இருக்குது, இதுக்கு CH2 CH3, இதுல வந்துட்டு குளோரின், இதுல வந்துட்டு குளோரின் இருக்குது. சரிதானே? இவரை உருவாக்க சொல்லியான். சரிதானே? இவரை உருவாக்கட்டான். ஆனா என்ன, 3 படிமுறைக்கு மேலாக போறான், 3 படிமுறைக்கு மேற்பட போறாரு. சரி, ஒரு மெட்டாவலியாட்டுன்னு கொண்டாடணும். சரிதானே? ஒரு மெட்டாவலியாட்டுன்னு கொண்டாட போறேன். நான் என்ன செய்யறேன்னு சொல்றேன், இவருக்கு CH3 COCl-ஐயும் CH3 COCl நீரற்ற AlCl3 முன்னிலையில் இவரை சேர்க்க. நீரற்ற AlCl3 முன்னிலையில் இவரை சேர்த்தேன்னு சொன்னா உனக்கு என்ன விளைவு கிடைக்க போதோ, இதுல C++OCl விளைவு கிடைக்குமா? விளைவு கிடைக்கும். சரிதானே? இதுக்கு சரிதானே, இவருக்கு Cl2 சரிதானே, FeCl3 முன்னிலையில Cl2 போட்டேன், FeCl3 முன்னிலையில Cl2 போட்டேன்னு சொல்லிச்சுன்னா என்ன விளைவு கிடைக்கும், இதுல வந்துட்டு C++O CH3 இருக்காரு, மெட்டாவில் என்ன செய்யும், குளோரின் இணை. சரி, இப்ப இந்த C++ உடைச்சு விட்டோம்னு வச்சுதானே, இத CH2 மாத்தி விட்டோம்னு வச்சு, CH2 மாத்தி என்ன செய்வோம்னா Zn என்ன நாகாமல்கம் ZnHg செறிந்த HCl போடும், நாகாமல்கம் செறிந்த HCl போடும், நாகாமல்கம் செறிந்த HCl முன்னிலையில் நாகாமல்கம் போட்டீங்கன்னா என்ன செய்யும், இந்த விலை வரும். இவ்வளவுதான், சின்ன விஷயம் உண்டு, சின்ன ஒரு தாக்கம் உண்டு. அடுத்தது என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா CH3 CH3O இருக்குது, அதுல இருந்து சரி, அதுவும் சின்ன ஒரு தாக்கம் உண்டு. சரி, அதுவும் சின்ன ஒரு தாக்கம் உண்டு தான். ஏற்கனவே இது மாதிரி தாக்கங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன விஷயங்கள். சரிதானே? என்ன இருக்காரு, CH3 CH, இதுல ஒரு OH இருக்காரு, CH3 இருக்குது. இதுல இருந்து எதை கொண்டு வரட்டாம், CH3 CH2 OH. சின்ன ஒரு விஷயம், வேற எதுவும் இல்லை. சரிதானே? சின்ன ஒரு விஷயம். சரிதானே? இங்க பாரு, எத்தனையோ கேள்வி செய்திருப்பாய். இங்க பாரு, இதுக்கு என்ன செய்யறாங்க, முதல்ல இதுக்கு என்ன செய்யறா, முதல்ல நீராற்று செறிந்த H2SO போட்டேன்னா என்ன செய்யும், நீராட்டப்படுமா? நீராட்டின உனக்கு என்ன விளைவு கிடைக்க போதோ, CH3 CH++CH2 விளைவு கிடைக்குமா? விளைவு கிடைக்கும். என்ன இவருக்கு என்ன செய்யறேன்னா இவருக்கு என்ன செய்யறேன்னா HBr போடுற யாருக்கு முன்னிலையில, பேரோக்சைடு முன்னிலையில. இவருக்கு HBr போடுற எதுல, பெரோக்சைடு முன்னிலையில. பெரோக்சைடு முன்னிலையில HBr போடுற, பெரோக்சைடு முன்னிலையில இது HBr போட்ட என்ன செய்யும், முரணா தாக்கம் அடையும். முரணா தாக்கம் அடைஞ்ச உனக்கு என்ன விளைவு கிடைக்க போதும், CH3 CH2 Br கிடைக்கும். இதுல இருந்து இதை கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும், OH மைனஸ் சேர்த்து விட்டேன் சரி. இதுல இருந்து கொண்டு வரதுக்கு என்ன செய்யும், ஒரு OH மைனஸ் சேர்த்து விட்டேன் சரி. ஒரு OH மைனஸ் சேர்த்து விட்டேனே சரி, வேற எதுவும் இல்லை. ஒரு OH மைனஸ் சேர்த்து விட்டேன் சரி. இவ்வளோதான், சின்ன ஒரு தாக்கம். டிபார்ட்டை பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு தாக்கம். ஆனால் 50 மார்க்ஸுக்கு கேட்டிக்கான். இது 2 தாக்கம் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸுக்கு கேட்டிக்காண்டா. எவ்வளோ சின்ன ஒரு கேள்வி உண்டு பாருங்க. சரிதானே? இப்போ 2023 ஆண்டு வந்திருக்கிற 8வது எஸ்ஏ கேள்வி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட கேள்வி. 2023 ஆண்டு வந்திருக்கிற 8வது எஸ்ஏ கேள்வி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கேள்வியா இருக்குது. பெரிய கஷ்டமான ஒரு விஷயமும் இல்லை, சின்ன ஒரு கேள்வியா இருக்குது. சரிதானே? இந்த தாக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தாக்கம் ஒன்றிக்காரு, அடுத்த இன்னொரு தாக்கம் ஒன்றிக்காரு. 2 தாக்கம் வந்துட்டு சின்ன தாக்கம்.
50 மார்க்ஸ் வந்துட்டு இதுக்கு 50, இதுக்கு 25 மார்க்ஸ், அடுத்து அதுக்கு 25 மார்க்ஸ் இருந்து சொல்லி சின்ன கேள்வி 50 மார்க்ஸ் சும்மா மார்க்ஸ் அள்ளிட்டு வருது. சரிதானே? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த அன்றைக்கி வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, உங்களோட டவுட்டோட கிளியர் பண்ணுவோம். இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல்களோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எங்களோட குரூப், வாட்ஸ்அப் சேனல்களில் இணைஞ்சு கொள்ளுங்க. சரி பிள்ளைகள், அடுத்த பார்ப்போம்.